ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேலஞ்ச் என்னன்னா டிரா இட் அண்ட் டேக் இட். அதாவது ஒரு பொருளை நமக்கு கிடைக்கும், அந்த பொருளை யாரு சரியா கரெக்டா அழகா வரைறாங்களோ அவங்க அந்த பொருளை எடுத்துக்கலாம். ஐசக் பாத்தீங்களா, ஸ்கெட்ச் பண்ண தனியா அவர் கொஞ்சம் எடுத்து வச்சு ஆர்வமா இருக்காரு. சரி, இப்ப வாங்க முதல் ரவுண்டுக்குள்ள போலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், ஜி பும்பா. வாவ், ஒரு அழகான நாய்க்குட்டி. சரி, வரையலாமா? சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நாய் வாழை நிமித்த முடியாது. முதல்ல அது வாழை பார்க்காத, வரியறத பாரு. எப்படி அதுக்குள்ள வரைஞ்சிட்ட? நாய்க்குட்டினா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல. நாய்க்குட்டி பிடிக்கும்னு சொல்றவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு. இப்போ வரைஞ்சது ஒவ்வொருத்தரா பார்க்கலாமா? ஐசக் முதல்ல நீ காட்டு. என்னடா இது? வரி சொன்னா கொடு 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 கொடா போட்டு குறுகி வச்சிருக்கான். பின்னாடியா? டேய், முட்டை முட்டையா போட்டு கம்பளி பூச்சி வச்சு வச்சிருக்கான். இதுக்கு நாய்க்குட்டியே இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன். இப்ப அடுத்தது, இப்ப என்னோட நாய்க்குட்டி எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இப்ப அடுத்தது மோனிகா. இப்போ என்னோட நாய்க்குட்டி. மோனிகாவோட நாய்க்குட்டி சூப்பரா இருக்கு. இங்க பாருங்களேன், அப்படியே ரியலா இல்ல, சூப்பரா வந்திருக்காங்க. அதனால இந்த கேம்ல ஜெயிச்சது மோனிகா. சரி, இப்ப வாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மோனிகா ஜெயிச்சிட்டாங்க. இப்ப செகண்ட் ரவுண்ட் போலாம். இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? சொல்லுவோம், ஜி பும்பா. வாவ், ஆப்பிள் ஐபோன். இப்ப இந்த ஐபோனை யார் கரெக்டா வரைஞ்சு எடுக்க போறாங்களோ தெரியல. சரி வாங்க கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐசக்கு ரொம்ப ஈஸி, சூப்பரா வரி வரான். சொன்ன ஈஸி கிடையாது. பரவாயில்ல, வரி வரி. நீ உன் நம்பிக்கையை தளர விடாத, ஓகேவா? டேய், இப்போ எதுக்குடா ரெட் எடுக்கற? அப்ப எதியா நான் ஆட்டக்காவே. சரி, இப்ப வாங்க இந்த ரவுண்ட்ல யார் அழகா வந்திருக்கிறா, யாருக்கு அந்த ஐபோன் பாத்துடலாமா? முதல்ல ஐசக். ஐசக், நீ உன்னோட காமி. ஐபோனை வரைய சொன்னா 4 கோடு போட்டு, அதை ரெட் பென்ல வேற ஒரு 5 கோடு போட்டு, அது ஏதோ ஆட்டோகிராஃப் போட்ட மாதிரி போட்டு வச்சுட்டாரு. சூப்பர் சூப்பர், உன் திறமையை கை கொடு. இது ரொம்ப வெக்கப்படுறான், அவன் வரைஞ்சிருக்கிறாருல்ல, அவன் டென்ஷன் ஆயிட்டான். சரி, இப்ப வாங்க மோனிகா அதை பாத்துடலாம். மோனிகா, உன்னோட காமி. இங்க பாருங்க. மோனிகாவை ஐபோன் வரைய சொன்னா ஐபோன் பாக்ஸ் வரைஞ்சிருக்கிறாங்க. இப்ப என்னோடத பாருங்க, ஐபோன். இப்போ மோனிகா அவங்க வரைஞ்சது போல அவங்களுக்கு இந்த பாக்ஸை கொடுத்துடலாம். போன நான் வரைஞ்சதுனால எனக்கு போன் இல்ல. நீ என்ன வரைஞ்சோ அதுதானே. இந்த கேம் என்னது? டிரா இட் அண்ட் டேக் இட். மோனிகா பாக்ஸை வரைஞ்சா அதனால அவளுக்கு பாக்ஸ், நான் போனை வரைஞ்சா அதனால எனக்கு போனு. இங்க பாருங்க, நாங்க எவ்வளவு மும்முரமா வரைஞ்சு இந்த பொருளுங்களை நம்ம எடுத்துக்கலாம்னு பார்த்தா இங்க ஐசக்கு ஸ்கெட்ச் பண்ண வச்சு கன் ஆக்கிட்டு இருக்காரு. ஷூட் பண்ணாத. இப்ப தேர்ட் ரவுண்டுக்கு என்ன பொருள்னு பாத்தலாமா? சொல்லுங்க, ஜி பும்பா. வாவ், ஆனா என்னது இது? இங்க பாருங்க, பிரின்சஸ் பார்பி ஹவுஸ் மாதிரி இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. சரி, இதை யாரு வரைஞ்சு இதை யாரு எடுத்துக்க போறான்னு பார்க்கலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பா, இது என்ன பார்பிகளாப்பா? பாக்க சூனியக்கார பொம்மை மாதிரி இருக்குப்பா. சூனியக்காரி வந்துட்டா. டைம் ஆயிடுச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ வாங்க, இத பாருங்க, இதுதான்
பாபி ஹவுஸ் சொன்னோமா, இப்ப ஐசக் வரையறத பாருங்க. ஐசக் காமி. இங்க பாருங்க ஐசக் எப்படி கோடு கோடு கோடா போட்டு வச்சிருக்கிறாரு. மேல ஒரு கோபுரம் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாம பாருங்க கலரும் அதே சேம் கலர் அடிச்சு வச்சிருக்காரு. பிங்க் அடிச்சிருக்காரு, ப்ளூ அடிச்சிருக்காரு. வித்தியாசமா ஸ்டெப் கூட வச்சிருக்காங்க. சரி சூப்பரா இருக்கு ஐசக். இப்போ ஐசக் வரைஞ்சதுல அவர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. ஆனா யாரு ஜெயிச்சான்றது இன்னும் தெரியல. அதுக்குள்ளே ஒரு டான்ஸ் ஆடுறாரு. இப்ப வாங்க மோனிகாவோட டிராயிங் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். மோனிகா அது நல்லாதான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்களா பிங்க் கலர்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது. இதுல இன்னொரு விஷயமும் ரொம்ப மிஸ் ஆகுது. அது என்னன்னு நான் என்னோட டிராயிங் வச்சு சொல்றேன். இப்ப என்னோட டிராயிங் அவர்துல எல்லாமே மிஸ் ஆகுது. எல்லாமே ஒண்ணும் மிஸ் ஆகல. கலர் தான் நான் அடிக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஆனா இதுல என்னோட இம்பார்ட்டன்டானது ஒண்ணு சொல்றேன் பாருங்க. இங்க ஜன்னல்ல பாத்தீங்களா, இங்க பாத்தீங்களா ஜன்னல்ல வந்து பாபி எட்டி பாக்குறாங்க. அது நான் வரைஞ்சிருக்கேன். இவங்க இதுல பாபி இல்ல, அதனால மோனிகா வின்னு இல்ல. இப்ப ஐசக்குக்கும் எனக்கு தான் போட்டி. ஆனா ஐசக் பாருங்க இந்த வயசுலயே நல்லா கோபுரம் எல்லாம் வச்சு அழகா ஜன்னல் எல்லாம் வச்சு கலர் எல்லாம் சூஸ் பண்ணி அடிச்சதுனால ஐசக் தான் இந்த போட்டியில வின்னர். ஐசக் கரெக்டா வரைஞ்சதுனால இந்த பரிசு அவருக்கு தான். இப்ப வாங்க ஃபைனல் ரவுண்ட். ஃபைனல் ரவுண்டுக்கு நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாப்போமா. ஜீபும்பா. இது என்ன ஆமை? ஆமா இல்லப்பா, ஆமா பொம்மை. ஆமா இது ஆமை பொம்மை இல்ல, இது செடி. ஓகே இத யாரு வரைஞ்சி இத யாரு எடுத்துக்க போறான்னு பாக்கலாமா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி நீ வரையணும். என்னப்பா ஆமா வரைய சொன்னா ஒட்டக்க வரைஞ்சிட்டு இருக்கீங்க? டைம் முழுசாவே வரையல. கட்டுறதெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்காரு. ஐசக்கு முழுசா வரைஞ்சிட்டாராம். எங்க சரி இப்ப அடுத்தது என்னோடது பாத்துடலாமா? இருக்குல்ல என்னுடைய ஆமை. இப்ப எந்த பாத்துடலாமா? பாருங்க. மோனிகா அது ரொம்ப சூப்பரா இருக்கு. எது உண்மையானதுன்னே தெரியல. ஐ மீன் ரெண்டுமே சேம் சேம். அழகா வரைஞ்ச மோனிகாக்கு அவங்களுடைய கிஃப்ட். ஐசக்குக்கும் வேணுமா? இது நான் என்னுடைய தம்பி கொடுத்துறேன். இந்தா. இங்க பாத்தீங்களா இந்த ரவுண்டுல 2 பேர் ஜெயிச்சாங்க. அழகா வரைஞ்ச மோனிகாக்கு கிஃப்ட் கிடைச்சது. ஆனா ஐசக் வேணும்னு கேட்டதுனால அத அவங்க தம்பிக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால இவங்க 2 பேருமே இந்த கேம்ல ஜெயிச்சிட்டாங்க. ஓகே இந்த சேலஞ்ச் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த சேலஞ்சில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டிராயிங் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா உடனே எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் போட்டுடுங்க. பாய். உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறோம்.